ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சாமிலாம் பயங்கரமாக கும்பிட்ற போல. சாமி மட்டும்தான் கும்பிட்றேன், லாபம் ஒன்றும் இல்லை, நிலமை மாறி போச்சு. சரி விடுனே, படம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். சரி விடுனே, ஒரு டீ ஒரு வடை. மாப்பிள்ள மாமாப்பிள்ள மச்சான், உனக்கு தெரியுமாடா, சிகரெட்டு விலை 5 ரூபா ஏறி போச்சு. 5 ரூபாயா? சிகரெட்லாம் வேணாம் மச்சான், ஒரு டீ சொல்லு மச்சான். ஒரு டீ. எல்லாமே விலை ஏறி போச்சு, 5 ரூபாயில் என்ன ஆக போச்சு? போடா டேய், அவன் 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே. அண்ணா தோசை. அண்ணே ஒரு தோசை எவ்வளோண்ணே? 30 ரூபா தம்பி. 30 ரூபாயா? இதில் உங்களுக்கு என்னண்ணே லாபம்? அறுவடை பண்ணுறவங்களுக்கு நஷ்டம் தான், உங்களுக்கும் நஷ்டம் தானே. லாபம் இல்லாட்டியும் நஷ்டத்தை தான் தம்பி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மேலே இருக்கிறவன் என்னை ஏமாற்றிட்டு தான் இருக்கான். டேய் மாப்பிள்ள, மாப்பிள்ள நல்லா இருக்கியா? மாப்பிள்ள உள்ள உட்காரலாம், நம்ம கடை தான். நம்ம கடையா? அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மாப்பிள்ள சீட்டு தான் அடிக்கிறியா? சிகரெட்டா? சிகரெட் வாங்கி தரதுக்கு 2 வடை வாங்கிட்டான். எவ்வளோ விலை தெரியுமா சிகரெட்டு? எவ்வளோ மாப்பிள்ள? அவன்கிட்ட கேளு. சி, அவன்கிட்ட கேளு. சரி விடு, என்ன பண்ணுற? ஃபோனை கொடு பார்ப்போம், என்ன பண்ணுற? பிக் பாஸ். பிக் பாஸா? என்னடா இந்த கண்ட்ராவை போய் பார்த்துட்ருக்க? இதுதான்டா நம்ம நாட்டோட சொசைட்டி கல்ச்சர். ஏன் சொல்ல போனால் நம்ம மீடியாவை கூட மாற்றிட்டு இருக்கு. அறிவே இல்லை, இதை போய் பார்த்துட்டு இருக்க. உனக்கு அறிவே இல்லையாடா மச்சான்? அந்த காலத்துலலாம் ஒரு பையன் அப்படி நடந்து வந்தாலே வீட்டில் பொண்ணுங்கள்லாம் ரூமில் போட்டு பூட்டிடுறாங்க. ஆனால் இந்த காலத்தில் பிக் பாஸ்ன்ற பேரில் ஒரு ரூமில் 10 பையன் 5 பொண்ணுங்க போட்டிருக்காங்க. போட்டு இப்படி பொண்ணுங்க மானத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம சொசைட்டியும் ஒத்து போகுது. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? சரிடா மாப்பிள்ள, இந்த ஜிஎஸ்டி நிலவரம் ஏதாவது பார்த்தியா? பார்த்தேன் மச்சான், நான் சரியாக புரியல. மச்சி, இந்த ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து லாபம் பார்க்குறேன், பார்த்துட்டு தான் இருக்கேன், நஷ்டமாக போகிறேன், போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் மேலே இருக்கிறவன் வாழ்கிறான்டா. ஆனால் பாதிக்கப்படுறது யாருன்னா பாவம் விவசாயம் தொழிலாளின்னா. இதெல்லாம் ஒரு சொசைட்டியா? கேட்கவே கேவலமாக இருக்குது. தூ. சரி ஆமச்சான், இதெல்லாம் எதுக்கு நமக்கு? பார்ப்போம்.
இனிமேல் சீட்டு விட்டு அடிக்காதான் மாப்பிள்ள. சரிடா மாப்பிள்ள, நீ சொல்லி கேட்காம இருப்பனா? சரிண்ணே வரேண்ணே. வரேனே. சரிடா தம்பி. எங்கள் அம்மா, தங்கச்சி, பாட்டி, தாத்தா எல்லாரும் எங்கள் அப்பாவோட விவசாயத்தை நம்பி தான் இருந்தாங்க. இப்போ இருக்க முடியாது போல. நிலமும் ரொம்ப மாறி போச்சு.